இந்த படத்துக்காக I think it was very necessary to have these elements also. But ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அங்கே அவுட்டோரில் ஷூட் பண்ண. Especially my first few days of shoot, நான் full shivering ஓட நான் என்னோட dialogue சொல்லிட்டு இருந்தேன். And that too, trying to like make sure it doesn't become too obvious. What I saw of the directors and the people over here, ரொம்ப ரூட்டடாக இருப்பாங்க. நாட் தட் அவங்க சிட்டிலேருந்து வராங்க, இவங்க கிராமம்லேருந்து வராங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறதே இல்லை. பட் ஜஸ்ட் த சென்சிபிலிட்டிஸ், த வே ஆஃப் திங்கிங், த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ். நானே தான் அந்த பெண், சிங்கிள் 35-year-old ஆஃப்கோர்ஸ். அண்ட் நான் ஒரு இந்தியன் உமன் தட் டூ. 100% அது வாய்ப்பு இல்லை தட் ஐவ் நாட் ஹர்ட் இட். பட் எனக்கு என்னன்னா, ஐ ஹாவ் அ கிரேட் சப்போர்ட் சிஸ்டம். நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப பிட்ரேயும் ஆயிருக்கேன். அண்ட் ஐ திங்க் தட் வில் ஹேப்பன். பட் திஸ் த ஃபேக்ட் தட் ஐ நோ டுடே. இன்னும் கொஞ்சம் வைசராக இருக்கேன். இப்போது யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி, வாட் டு லுக் ஃபார், ஈவன் ரெட் ஃப்ளாக்ஸ் இன் அ மேன். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட ரெஜினா மேம் இருக்காங்க. அவங்க கூட விடாமுயற்சியோட கதைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். Hi, how are you, Sav? I'm great. How are you, ma'am? I'm doing well, thank you. We'll start with an happy news that came for us yesterday. Ajith Sir க்கு Padma Bhushan கிடைச்சிருக்குன்னு. So how does it feel for you? Already நான் sir wish பண்ணியிருக்கேன். And of course it's a big milestone to achieve. And அவங்க கொடுத்த contributions to our country, I think so well deserved. அவர் ஏதாச்சும் ரிப்ளை கொடுத்தாரா? Yeah, of course. Thank you ன்னு சொல்லியிருக்காங்க. And then as always he says, please keep me in your prayers. அண்ட் ரொம்ப ஹம்பிள்டான ஃபீலிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. டக்குன்னு பார்க்கும்போது அர்ஜுன் சார் கூட இருந்தீங்க நீங்கள் அந்த ஃப்ரேமில் இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் ரோல்? ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்க முடியுமா? வாட் டு யூ டூ? ஹிண்ட், நீங்கள் ஹிண்ட்டுன்னு சொல்கிறீங்க, ஸ்பாய்லர் அலர்ட்ஸ்னு சொல்லுவீங்களே. ஸோ வைடோ உனக்கு எதுவும் ஸ்பாய்லர் அலர்ட் கொடுக்காம ஜென்ரலாகவே நீங்கள் சொல்லுவீங்களே. லைக் இமேஜின் நீங்கள் யார்கிட்டையும் ஏதோ படத்து படி பேசுகிறீங்கன்னா, someone around you will be like, spoiler alerts வேண்டாம், நான் படம் இன்னும் பார்க்கல. ஸோ எதுக்கு? யாருமே படம் இன்னும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஸோ ஐ ஒன்லி என்னோட போர்ஷன்ஸ் வரைக்கும் நான் டப் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட போர்ஷன்ஸ் வரைக்கும் ஐ நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அதர் தென் தட் நானும் வெயிட்டிங் 6th February. ஸோ படத்தில் அஜித் சார் இருக்காரு, த்ரிஷா மேம் இருக்காங்க, அர்ஜுன் சார் இருக்காரு, அண்ட் ஸோ மெனி அதர் கிரூவில். ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் பீப்புள்? எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? மோர் தென் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஐ திங்க் அங்கே போனதுக்கப்புறம் அண்ட் ஒன்ஸ் ஐ ஜாயின் த டீம், ரொம்ப வெல்கம் பண்ணாங்க என்ன. நோ கொஸ்டின் ஆஃப் எப்படி இருக்க போகிறது, லைக். அண்ட் ஐ ரியலி மிஸ் பீங் ஆன் செட். Full set, right from Ajith Sir to working with the whole cast and crew. Fabulous experience. ஸோ அசர்பைஜானில் ஷூட்டிங் நடந்திருக்கு. அதை பற்றி எல்லாருமே கேட்டுட்டாங்க, பட் ஸ்டில் கேட்கணும் இல்லை. இட்ஸ் அ நியூ பிளேஸ். அவ்வளோ நாள் அங்கே நின்று அந்த ஷூட் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது, கிளைமேட் எல்லாமே ஒத்து வரணும் இல்லையா? அந்த வெதர் கண்டிஷன்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இந்த படத்துக்காக ஐ திங்க் இட் வாஸ் வெரி நெசசரி to have these elements also. But ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அங்கே அவுட்டோரில் ஷூட் பண்ண. பட் அங்கே இருக்கிற பீப்புள் ரொம்பவே நல்லா இருக்காங்க. they were very welcoming again. And Baku is a beautiful place. And நாங்கள் ஆக்சுவலி கோல்ட்லேயும் ஷூட் பண்ணோம், ஹீட்லேயும் ஷூட் பண்ணோங்க. டியூரிங் த சம்மர் டைமில் 9 வரைக்கும் the sun won't set. So we had a lot of time to shoot. At least 8 PM வரைக்கும் will be shooting, like long schedule மாதிரி. விண்டர்ல ஷூட் பண்ணும்போது we had to wrap up by 5 PM. After 5 PM no light அந்த மாதிரி இருந்துச்சு. But I think we got to see Baku and Azerbaijan in all its glory. And I think they really found a beautiful place for this film. இந்த ஏரியாவோட லேண்ட்ஸ்கேப், கோபிஸ்தான் சொல்லிட்டு ஒரு டெசர்ட் மாதிரி, இட்ஸ் மட் வால்கேனோ டெசர்ட். இந்த லேண்ட்ஸ்கேப்பே இந்த படத்தில் இஸ் a character in the film. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் ரீஜனில் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களா? இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் யூ? In Tamil, yeah, for a Tamil film, it has been. Okay. So அதுவும் இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணும்போது, ஒரு சீன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? லைக் கிளைமேட் நம்ம பாடிக்கு அது எவ்வளோ தூரம் ஒத்து போகும்னு தெரியாது இல்லையா? அப்போ ஒரு ஷார்ட்க்கு அது எப்படி இருந்துச்சு? Funny because especially my first few days of shoot, நான் ஃபுல் ஷிவரிங்கோட நான் என்னோட டைலாக் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ and that too, trying to like make sure it doesn't become too obvious, காட்டக்கூடாது. But we had mostly wide shots and the mari, so it wasn't that bad. But it was quite a challenge, especially the wind. And the hair நீங்க பாத்தீங்களா, so fully like curls and the mari, so with the wind it was just all over the place.
த்ரிஷா மேம் இருக்காங்க படத்துல. யூ ஹேட் எனி காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஆர் ஆஃப் செட் ஏதாச்சும் பேசுனீங்களா அவங்க கூட? Of course, off camera we used to talk quite a bit. You know, when we're shooting also, she's a lot of fun to work with. Very down to earth, very chill, you know, no airs and the mari. So, and she's a senior, right? So there's a lot that I could learn from all of them as well. நான் உங்களை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணது எம்பிட்டு இருக்குது ஆசை அந்த பாட்டில் தான் நான் ஆக்சுவலி உங்களை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணேன். சரவணன் எனக்கு பயம் எனக்கு முன்னாடி நிறைய தமிழ் படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணது அந்த பாட்டுல இருந்து. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கேடுவில்லா போய் பார்த்தேன் ஆக்சுவலி. எஸ்கே உங்க 2 பேரோட காம்பினேஷன். இப்போ 2 பேரும் வேற வேற இண்டஸ்ட்ரியில, இப்போ நீங்க தமிழ்லையும் பண்றீங்க, தெலுங்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டீங்க 2 பேரும். பட் 2 பேரும் ஒரே ஸ்பேஸ்ல தான் இருந்தீங்க when you started your career இல்லையா? So how is it to see him இவ்வளோ ஒரு பெரிய ஒரு growth achieve பண்ணதுக்கு? How is it? It's always very nice to see anyone in the industry, especially outside இருந்து வந்தவங்க, to make a mark and to and consistently அந்த mark அதை achieve பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். And once you achieve it also, to make sure you live up to that ரொம்ப கஷ்டம் இந்த இண்டஸ்ட்ரியில. But it's wonderful that someone like him is able to do it. இப்போ மேம் உங்களை 2 பேரையும் இனிமே பார்க்க முடியுமா ஸ்க்ரீன்ல ஒன்னா? தெரியலையே. பேசியிருக்கீங்களா எப்பயாச்சும் அவர் அதுக்கப்புறம் மீட் பண்ணதுக்கு அப்புறம்? It's been a while, ரொம்ப நாள் ஆச்சு நான் அவங்களுக்கு பேசி. ஓகே, ஸோ யூ saw his Amaran and ஏதாச்சும் கான்வர்சேஷன் போயிருக்கா? இல்லை, நான் அவங்க மெசேஜ் பண்ணல, but I love the film. அஜித் சார் கூட நீங்கள் நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, நீங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அவர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அவர் என்ன பேசியிருக்காரு உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி? அவங்களும் சொல்லுவாங்க about his life at least, you know, that it's he's really blessed to have all these people in his life backing him, be it Shalini ma'am or his family or even his team. Very grateful person and he doesn't take anything for granted. படத்தோட ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது you don't do lot of movies in Tamil, it's very choosy இல்லையா? So how do you select ஒரு ஸ்கிரிப்ட் வரும்போது what do you keep in your mind? At the end of the day ஒரு அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் is what I always think of, whether it's a period film or whether it's a new age film or whatever it is. I think that connecting to the audience is most important. But at the same time எனக்கு இந்த வேற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். Different shades or you know, and doesn't have to mean good or bad. It could also mean, you know, like different sort of characters. That's the kind of films I like to do. Tamil maybe now I'm able to explore that a lot more. Future என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, ஏதாச்சும் அப்டேட் கொடுக்க முடியுமா? ஹிந்தி படம் இருக்கு called Jat with Sunny Deol. Gopichand Malineni is directing it and அவங்க ஒரு தெலுங்கு director. So I think அவங்க நானும் மட்டும்தான் we are like the South Indians in that set. Yeah, எல்லாரும் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் they're all ரந்தீப் ஹூடா இருக்காங்க, அப்புறம் சயமி கேர் இருக்காங்க, and mostly you know actors from the north. So that அது நடந்துட்டு இருக்கு, இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. And section 108 ன்னு சொல்லிட்டு there's another Hindi film of mine with Nawazuddin Siddiqui. That's already been completed and they're looking for a date to release அந்த மாதிரி. And there's இன்னொரு ஹிந்தி படம் இருக்கு with another A-lister from Bollywood. ஆனா அதை பற்றி பேச முடியாது இப்போதைக்கு. ஃபுல்லாக அப்படியே பாலிவுட் தான். ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்? ஜென்ரலாக நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அப்படி பெருசாக அதெல்லாம் இல்லை, ஒர்க் இஸ் சேம் எவ்ரிவேர்னு ஒரு பதில் கொடுப்பாங்க ஜென்ரலாக எல்லாருமே. ஸோ உங்களுக்கு எப்படி வித்தியாசமா? இல்லை உங்களோட இல்லை, நான் ஜென்ரலாக கேட்டிருக்கிற ஒப்பீனியன் இருந்தால் டு யூ ஹாவ் எனி திங் டு சேம் ஒப்பீனியன் இருந்தால் ஓகே உங்களுக்கு? சொல்லு. நீங்கள் யார்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்க தான் makes a whole difference of this thing. ஏன்னா as an actress and நீங்கள் இன்னொரு இண்டஸ்ட்ரியில் if you've already created a mark or a niche for yourself and நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்கன்னா it's not going to be that different. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரி they treat you this thing. பாலிவுட்டில் one thing that I have noticed that's different, ராக்கெட் பாய்ஸ்னு ஒரு ஷோ இருக்குது, அதில் நான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் web series based on the lives of Homi Baba. So on the show பண்ணும்போது I was sitting with my director and அங்க most of the films are studio backed films. நிறைய studios இருக்கு நார்த்தில் and they're the ones who produce most of the big budget films அந்த மாதிரி. So in the show also ஒரு studio தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So I was sitting with my director and ஒரு observation நான் என்ன பண்ணேன்னா, most of the assistant directors or most of the directors over there அவங்க எல்லாரும் ரொம்ப city based இருப்பாங்க. They have very city based education,
they have a very woke sense. Woke எப்படி சொல்றது தமிழ்ல தெரியாது, பட் woke புரியுதுல உங்களுக்கு. Woke sensibilities, like இப்போ என்ன நடக்குது, being progressive with the times, அந்த மாதிரி பசங்க. இன்ஃபேக்ட் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் அவங்க ஸ்டூடியோஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டூடியோ ஜாயின் பண்ணிவிட்டு தே either become directors, assistant directors or ப்ரொடக்ஷனில் போவாங்க. இல்லைன்னா they want to be actors, அதனால தான் டிரெக்ஷனோட பாத் எடுத்துட்டு they will be assistant directors for maybe a few years, and adukaprom they will start working with the studio and get jobs in the studio as an actor, producer, director, edirundalo, you know. And the system inga na paathade illa, which is very unique. And most of them, in fact, you know, anga when I was working there, maybe sometimes or assistant director nanu ukandhattu will be talking about life, or maybe another film, or maybe ஏதோ ஒரு இது. வாட் ஐ சா ஆஃப் த டிரெக்டர்ஸ் அண்ட் த பீப்புள் ஓவர் ஹியர் ரொம்ப ரூட்டடாக இருப்பாங்க. நாட் தட் அவங்க சிட்டிலேருந்து வராங்க, இவங்க கிராமம்லேருந்து வராங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறதே இல்லை. பட் ஜஸ்ட் த சென்சிபிலிட்டிஸ், த வே ஆஃப் திங்கிங், த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வி இன் த சவுத், அதனால் அட்லீஸ்ட் ஐ திங்க் அதனால தான் வி மேக் வெரி ரூட்டட் ஃபில்ம்ஸ், கல்ச்சுரல் ஃபில்ம்ஸ். தட் வாஸ் சம்திங் தட் ஐ சா as a difference. Maybe adanala da, you know, we make very nice rooted films, and again you find all of these nice commercial city based films happening. So that is one of the differences na paathirken anga. You've been in the industry for like so many years. You're 34 years old, 34 35 years. Just because I asked you how old you are telling me no ellarkum solringa I'm 34. Nice. No. Nice comeback. No, illa na கேக்க வந்தது. As a society that we are living in, ஒரு பெண் 34 வயசாகி கல்யாணம் ஆகாம இருந்தா அது எப்படி இருக்கும், எப்படிலாம் பேசுவாங்கன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்க கேட்டிருக்கீங்களா? லைக் பர்சனல். Of course. I mean, I am, after all, நானே தான் அந்த பெண், single 34-year-old. Of course, and நான் ஒரு இந்தியன் woman that too. 100% அது வாய்ப்பு இல்லை that I've not heard it. But எனக்கு என்னன்னா, I have a great support system with my mom. அவங்க இது வரைக்கும் கேட்கறது இல்லை. She's not asked me what about கல்யாணம்னு கேட்கறதே இல்லை. அவங்க மற்றவங்க நான் சொல்லியிருக்காங்க, பட் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மையே என்கிட்ட கேட்கறது இல்லை. அப்போ இங்கேயே கேட்குறீங்க. ஸோ வாட் இஸ் யோர் டேக் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ்? லைக் நான் ஜென்ரல் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்ஸ் மட்டும் இல்லை, லைக் ஜென்ரல் இப்போ அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப்ஸ், பிரதர், ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஜென்ரல் வாட் இஸ் யோர் டேக் ஆன்? ஐ திங்க் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ஹார்ட், வெரி டிஃபிகல்ட் டு கீப். ஆனால் முந்தினேத்து தான் நான் ஒரு வித் ரிகார்ட் டு ஃப்ரெண்ட்ஸ், there's this quote, யங் புவெப்லோன்னு, there's this author, he had written about friendships-la, you know, the older you grow, easy friendships, easy going friendships தான் best. You know, நீ இது பண்ணல, நீ இது நீ இது பண்ணல, எனக்காக பண்ண மாட்டியா, அந்த மாதிரி questions எல்லாம் I think all of us, especially the age that I'm at, and எனக்கு இருக்கிற friends எல்லாரும், I feel like it's important to be there for the person and ரொம்ப overthinking இல்லாம, you know, to trust the relationship. I think that's where I am right now, whether it's a mother or, I mean, amma mattum da irukanga, so whether it's my mom or whether it's my friends or yaar irundalo, even a work relationships are very different from personal relationships, and I think it's very important to draw that line. Enakku 34 years of age la ipo adella theriyudu என்ன பண்ணணும்னு. எனக்கு எப்போவுமே இதை பற்றி ஐ வாண்ட் டு லேர்ன் அபவுட் இட். நான் ரிலேஷன்ஷிப்ஸில் நான் எப்படி இருக்கேன், என்னோட பேட்டர்ன்ஸ் என்ன இருக்குது, ஐ திங்க் அந்த அவேர்னஸோட ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப். Is there a change all these years? First நீங்க ஒரு இடத்துல நீங்க இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்திருக்கு, now with all the maturity it's different. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து, because I was the only child, so அந்த sibling இது understanding or sibling எதுவுமே, siblings பத்தி எதுவுமே தெரியல எனக்கு. So I had to learn how to be a giver, and problem என்னன்னா with the only child, at least most only childs are people pleasers. They don't know how to not be a people pleaser. I feel like it becomes an innate quality. தானாவே அது பில்ட் ஆகுது. And then to understand, oh, இதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். So it's a lot of learning to do. But today I can say that for a fact that I'm open to learning and open to understanding and open to changing my outlook to these things. So நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணி ரொம்ப பிட்ரேயும் ஆயிருக்கேன்.
And I think that will happen, but this is the fact that I know today இன்னும் கொஞ்சம் வைசராக இருக்கேன். இப்போ யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரி, what to look for, even red flags in a man, you know, நான் என்ன அட்ராக்ட் பண்ணுறேன், and who am I attracting and who is attracted to me, you know. So அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் it helps me build stronger relationships with my people, with my core people. So thank you so much and all the best for movie release ஆக போகுது. All the best for the movie and all the best for your future projects. Thank you so much.